Hi everyone, welcome to VG Physics Tamil. So இன்னைக்கு லெக்சர் நம்பர் 16ல இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா we are going to see electric dipole. Electric dipoleங்கிறது வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் சரியா, நம்மளோட எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும். ஸோ இது எக்ஸாமில் நிறைய தடவை இந்த கொஷின் கேட்கலாம். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன். இதை வந்து ரொம்ப அவசியம், நல்லா படிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. ஸோ இப்போ நம்ம லெக்சருக்குள்ளே போகலாமா? ஓகே, லெட்ஸ் கோ சரியா. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டைபோல், எலக்ட்ரிக் டைபோல்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ் கன்ஸ்டிடியூட் அன் எலக்ட்ரிக் டைபோல்ங்கிறாங்க. இப்போ பாருங்கள், டூ ஈக்குவல்னால் நான் க்யூன்னு ரெண்டு சார்ஜ் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு சார்ஜோட மேக்னிடியூட் சேம், ஓகேவா? க்யூன்னு ரெண்டு சார்ஜ் எடுத்துட்டேன். டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ்னால் இந்த சார்ஜ் நெகட்டிவாக இருந்தால் இது வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது பொலாரிட்டி, ரெண்டு சார்ஜோட பொலாரிட்டியுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறாங்க. ஸோ இது நெகட்டிவாக இருந்தால் இது பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் சார்ஜஸ், ரெண்டு ஆப்போசிட் சார்ஜஸ் எடுத்திருக்கோம். பட் ஆனால் இந்த ரெண்டு சார்ஜஸோட மேக்னிடியூடுமே சேம், ஓகேவா? சிம்பிள். ஓகே, இது ரெண்டுமே சார்ஜஸ். ஓகே இஃப் இந்த ரெண்டு சார்ஜுமே இஃப் இட் இஸ் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ், இஃப் அது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸால் செப்பரேட் ஆகப்பட்டிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் டின்னு வச்சுக்கோங்க. இந்த டி வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா தென் இது வந்து ஒரு எலக்ட்ரிக், இந்த கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல, இந்த சிஸ்டம், இந்த செட்டப், இதை தான் வந்து பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லுவாங்க, ஓகேவா? எலக்ட்ரிக் டைபோல், ஓகேவா? சிம்பிள். இதான் வந்து ஒரு எலக்ட்ரிக் டைபோல். ஸோ இந்த எலக்ட்ரிக் டைபோலுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை நம்ம எப்படி டிரைவ் பண்ண போகிறோம்னு பாருங்கள். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா, எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தோன்னா இட்ஸ் அ வெக்டர் குவான்டிட்டி சரியா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் டைபோல் வந்து இட்ஸ் அ வெக்டர் குவான்டிட்டி, ஓகேவா? அதோட டைரக்ஷனை வந்து உங்களுக்கு இனிமேல் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து இது வந்து என்னோடய ஒய் ஆக்சிஸ், இது வந்து என்னோடய எக்ஸ் ஆக்சிஸ், ஓகேவா? சிம்பிள். ஸோ இது வந்து என்னோடய ஒய் ஆக்சிஸ்னால் இது வந்து என்னோடய ஒய் ஆக்சிஸ், இது வந்து என்னோடய எக்ஸ் ஆக்சிஸ், ஓகேவா? சிம்பிள். இப்போ அட் அ டிஸ்டன்ஸ் ஏ ஃப்ரம் த ஆரிஜின், இது வந்து என்னோடய ஆரிஜின், லைக் இந்த பாயிண்ட் இருக்குது தெரியுமா, இந்த பாயிண்ட் வந்து என்னோடய ஆரிஜின். ஸோ அட் அ டிஸ்டன்ஸ் ஏ ஃப்ரம் த ஆரிஜின் வந்து நான் வந்து என்னோடய -q சார்ஜ் வைக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு, அதாவது இந்த ரைட் சைடில் அட் அ டிஸ்டன்ஸ் ஏ ஃப்ரம் த ஆரிஜின் நான் என்னோடய பாசிட்டிவ் q சார்ஜ் வைக்கிறேன் சரியா. அதாவது இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதான் ஆரிஜின் சரியா. இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தோன்னா ஆரிஜின். அண்ட் இந்த ஆரிஜின்லேருந்து ஏங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் என்னோடய -q சார்ஜ் வச்சுருக்கேன். இந்த சைடு ஆரிஜின்லேருந்து ஏங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் என்னோடய +q சார்ஜ் வச்சுருக்கேன், ஓகேவா? +q சார்ஜ் வச்சுருக்கேன். சிம்பிள். ஏ ஓகே. ஸோ இப்போ இங்கே நீங்கள் பாருங்களேன், கன்சிடர் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் +q அண்ட் -q தட் ஆர் செப்பரேட்டட் பை a distance 2a. அதை இங்கே வரைஞ்சிட்டோமா? இங்கே நம்ம ரெண்டு -q அண்ட் +q சார்ஜ் இருக்குது. அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க செப்பரேஷன் வந்து என்னென்னு பாருங்கள், a + a 2a இருக்கா. ஸோ இவங்க சொல்லியிருக்க மாதிரியே இங்கே ஒரு டயக்ராம் செட்டப் நம்ம கொண்டு வந்துட்டோம் சரியா. ஸோ இது வந்து இப்போ ஒரு டைபோல், இந்த செட்டப் வந்து ஒரு டைபோல். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, டைபோல் மூமெண்ட்டோட டெஃபனிஷன் எப்படி கொடுக்குறாங்கங்கிறத இப்போ நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம் சரியா. டைபோல் மூமெண்ட் இஸ் அ வெக்டர், ஓகேவா? டைபோல் மூமெண்ட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் சார்ஜஸ், சம் ஆஃப் QI, இது வெக்டர் கிடையாது, சாரி, QI இன்ட்டு RI வெக்டர் சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து இது ரெண்டு சார்ஜ் தானே இருக்குது ஒரு டைபோல் மூமெண்ட்டில். ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு சார்ஜ்க்குமே வந்து ஃப்ரம் ஆரிஜின்லேருந்து உங்களால் ஒரு பொசிஷன் வெக்டர் இது பண்ண முடியும். ஒரு பொசிஷன் வெக்டர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு 2D ஸ்பேஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ஒய், இது வந்து எக்ஸ். ஸோ இப்போ இந்த ஒரு பாயிண்டில் வந்து, இந்த பாயிண்டில் வந்து ஒரு பார்ட்டிக்கல் இருக்குல்ல, அப்போ ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற ஒரு வெக்டர் இருக்கும்ல,
ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா பொசிஷன் வெக்டர். ஓகேவா, இதை தான் வந்து ஆர் வெக்டர்னு சொல்லுவாங்க, பொசிஷன் வெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி ஆரிஜின்லேருந்து பாசிட்டிவ் க்யூ சார்ஜை கனெக்ட் பண்ணுற ஒரு வெக்டர் இருக்குது தெரியுமா, இதை தான் வந்து பார்த்தோன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர் ப்ளஸ் வெக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சரியா. இதே வந்து ஆரிஜின்லேருந்து மைனஸ் க்யூ சார்ஜை கனெக்ட் பண்ணுற ஒரு பொசிஷன் வெக்டர் இருக்குல்ல, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆர் மைனஸ் வெக்டர்னு சொல்லுவாங்க. சரியா. இப்போ ஆர் ப்ளஸ் வெக்டரோட மேக்னிடியூடும் ஆர் மைனஸ் வெக்டரோட மேக்னிடியூடும் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் சேம், இஸ் ஈக்குவல் டு ஏ. ஏன்னா அந்த ரெண்டு வெக்டரோட லென்த்துமே வந்து பார்த்தோன்னா ஏ தானே, ரெண்டு வெக்டரோட லென்த்துமே ஏ தானே. ஸோ ரெண்டோட மேக்னிடியூடும் சேம், பட் ரெண்டோட டைரக்ஷனுமே ஆப்போசிட். சரியா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் வெக்டர் வந்து பார்த்தோன்னா ஆர் ப்ளஸ் வெக்டரோட டைரக்ஷன் எது கொடுக்கும், ஆர் ப்ளஸ் யூனிட் வெக்டர் கொடுக்கும். இதோட டைரக்ஷன் இட் இஸ் parallel டு ஐ கேப். ஏன்னா இது நமக்கு தெரியும், இந்த யூனிட் வெக்டர் அலாங் ஒய் டைரக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜே கேப்னு போடுவோம், யூனிட் வெக்டர் அலாங் ஐ டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷன் வந்து ஐ கேப்னு போடுவோம், இசட் டைரக்ஷன் வந்து பார்த்தோன்னா கே கேப்னு போடுவோம். இதெல்லாம் நம்ம வந்து 11th படிச்சிருப்போம். சரியா, வெக்டர்ஸ் சாப்டரில் படிச்சிருப்போம். சரியா. இப்போ இது வந்து ஆர் ப்ளஸ் வெக்டரோட யூனிட் வெக்டர் வந்து அலாங் ஐ கேப்பில் இருக்குது. இதே வந்து பார்த்தோன்னா ஆர் மைனஸ் யூனிட் வெக்டர் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் அலாங் மைனஸ் ஐ கேப். ஏன்னா ஐ கேப்போட டைரக்ஷனுக்கு இந்த வெக்டர் ஆப்போசிட்டில் இருக்கனால மைனஸ், இது வந்து ஐ கேப்னா ஓகேவா, ஆர் கேப் ஆர் மைனஸ் கேப்போட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது ஐ கேப்க்கு. ஸோ இங்கே வந்து மைனஸ் சைன் நான் இங்கே போடுறேன். சரியா. ஸோ இதுவும் நம்ம இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், ஐ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1 to 2. நீங்கள் இந்த டெஃபினிஷன் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு வேணாம். சரியா. இது வந்து டைபோல்னால இந்த ஜென்ரல் டெஃபினிஷன் வச்சுக்கோங்க. டைபோல் மூமெண்ட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் சார்ஜை முதல்ல எழுதிக்கோங்க. ஓகேவா. அந்த பாசிட்டிவ் சார்ஜோட பொசிஷன் வெக்டர் வந்து என்னது, ஆர் ப்ளஸ் வெக்டர். ஓகேவா. அப்புறம் வந்து ப்ளஸ் நெகட்டிவ் சார்ஜ் எழுதிக்கோங்க. ஓகேவா. அதோட பொசிஷன் வெக்டர் என்னது, ஆர் மைனஸ் வெக்டர். ஸோ இதை எழுதிக்கோங்க. ஸோ இப்போ டைபோல் மூமெண்ட் வெக்டரை வந்து q இன்ட்டு இந்த ஆர் ப்ளஸ் வெக்டரை வந்து நம்ம எப்படி எழுதலாம், எனி வெக்டர் ஏன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி எழுதலாம்னா இந்த ஏவோட மேக்னிடியூட் இன்ட்டு ஏவோட டைரக்ஷனோட நம்ம எழுதலாம். சரியா. இப்போ ஆர் ப்ளஸ் வெக்டரோட மேக்னிடியூட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேவா. அதோட டைரக்ஷன் ஆர் ப்ளஸ் கேப் வந்து ஐ கேப். இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ நான் இதை எழுதியாச்சு. ஸோ ப்ளஸ் மைனஸ் க்யூ, ஆர் மைனஸ் வெக்டரோட மேக்னிடியூட் என்னது, ஏ தான். ஆனால் அதோட டைரக்ஷன் வந்து மைனஸ் ஐ கேப். சரியா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ், இங்கே இருக்கிற மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸும் கேன்சல் ஆகி டோட்டலாக பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ வந்து QA ஐ கேப் ப்ளஸ் QA ஐ கேப்னு இருக்கும். ஸோ அப்போ என்னோடய மொமெண்டம் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் மொமெண்டம் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2A to QA ஐ கேப்னு வரும். ஓகேவா. இதுதான் நம்ம புக்லேயும் இருக்கிற ரிசல்ட். சரியா, சிம்பிள். இது வந்து இட்ஸ் த டைபோல் மூமெண்ட் வெக்டர். ஓகேவா. ஸோ இந்த டைபோல் மூமெண்ட் வெக்டரோட மேக்னிடியூட் என்னன்னு பாருங்களேன். டைபோல் மூமெண்ட் வெக்டரோட மேக்னிடியூட் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 2QA. ஓகேவா. இந்த 2QA வந்து ஒரு ஜென்ரலான மேக்னிடியூட் ஆஃப் டைபோல் மூமெண்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஜென்ரல் ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா இட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் காமன் சார்ஜ் into distance between two charge. ஓகேவா. ஸோ இந்த மேக்னிடியூட் ஆஃப் த டைபோல் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. என்னென்னா காமன் சார்ஜ்னால் இந்த ரெண்டு சார்ஜோட மேக்னிடியூட் என்ன, இந்த ரெண்டு சார்ஜுமே இருக்குல்ல, இதோட மேக்னிடியூட் என்ன, Q தானே. ஸோ இந்த அந்த காமன் சார்ஜோட இது வந்து பார்த்தோன்னா Q. ஓகேவா, சிம்பிள். இப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னது, இங்கே வந்து 2A இருந்துச்சா, A and A 2A. ஸோ அப்போ 2A. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் டைபோல் மூமெண்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 2A Qன்னு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா மேக்னிடியூட் மட்டும் கிடைக்கும். ஓகேவா. சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் ப்ளஸ் வெக்டர் இஸ் அ பொசிஷன் வெக்டர் ஆஃப் ப்ளஸ் Q சார்ஜ் ஃப்ரம் த ஆரிஜின்
அண்ட் ஆர் மைனஸ் வெக்டர் இஸ் அ பொசிஷன் வெக்டர் ஆஃப் மைனஸ் q சார்ஜ் ஃப்ரம் த ஆரிஜின். இது நம்ம ஏற்கனவே இது சொல்லும் போது ஆர் ப்ளஸ் சார்ஜ்னா என்னன்னு சொல்லிட்டோம், ஆர் மைனஸ் சார்ஜ்னா என்னன்னு சொல்லிட்டோம். சரியா? இப்போ எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் வெக்டர் லைஸ் அலாங் த லைன் ஜாயினிங் த டூ சார்ஜஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அண்ட் இட் இஸ் டைரக்டட் ஃப்ரம் மைனஸ் q டு ப்ளஸ் q சார்ஜ். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன் டைபோல் மூமெண்ட் இஸ் அ வெக்டர், டைபோல் மூமெண்ட் இஸ் அ வெக்டர். சரியா? சாரி, இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளோட டைபோல் மூமெண்ட் வந்து பார்த்தோன்னா டைபோல் மூமெண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு வெக்டர்னு சொன்னேன்னா, அப்போ வெக்டருக்கு வந்து ஒரு டைரக்ஷன் இருக்கும்ல. ஸோ இப்போ எப்படி நம்ம டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது? ஓகேவா சிம்பிள். இந்த டைபோல் மூமெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டைபோல் மூமெண்ட் வெக்டர் லைஸ் அலாங் த லைன் ஜாயினிங் த டூ சார்ஜஸ். இந்த ரெண்டு சார்ஜுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு மைனஸ் q சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மைனஸ் q சார்ஜு, இது ப்ளஸ் q சார்ஜ், இது ரெண்டுமே சேர்த்து வந்து ஒரு டைபோல் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைபோல் மூமெண்ட் வெக்டர் வந்து பார்த்தோன்னா இட் லைஸ் அலாங் த லைன் ஜாயினிங் த டூ சார்ஜஸ். இந்த க்ரீன் கலர் லைன் தான் இந்த ரெண்டு சார்ஜையும் ஜாயின் பண்ணுதில்ல, அந்த டைரக்ஷனில் தான் வந்து பார்த்தோன்னா அந்த டைபோல் மூமெண்ட் வெக்டரும் இருக்கும். சரியா? ஓகேவா? அங்கே தான் வந்து பார்த்தோன்னா இந்த டைபோல் மூமெண்ட் வெக்டரும் இருக்கும். சரியா? அண்ட் இந்த டைரக்ஷன் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, மைனஸ் க்யூலேருந்து பாசிட்டிவ் க்யூக்கு போகிற மாதிரி இருக்கும். சரியா? ஹெட்டு வந்து ப்ளஸ் க்யூவை பார்த்து இருக்கும், அதோட டெய்ல் வந்து பார்த்தோன்னா மைனஸ் க்யூவை பார்த்து இருக்கும். ஏன்னா ஒரு வெக்டரில் வந்து இது ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, இது ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, இது டெய்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மூமெண்ட் அந்த ஆரோ வந்து பார்த்தோன்னா வில் பி ஃபேஸிங் த பாசிட்டிவ் q சார்ஜ். லைக் அந்த டைபோல் மூமெண்ட் வெக்டர் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ் போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சிம்பிள். இப்போ அதே மாதிரி இங்கே SI யூனிட் ஆஃப் டைபோல் மூமெண்ட் இஸ் கிலோமீட்டர். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. 1 மார்க்கில் கேட்கக்கூடிய நிறையா சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1 மார்க்கில் கேட்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் ஒரு தனி நோட் மாதிரி போட்டு அதை வந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி எழுதி வைங்கடா. அடிக்கடி நீங்கள் உங்களுக்கு அப்புறமா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எக்ஸாம் டயத்தில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தி சேனல். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நாலேஜ் இஸ் யூனிவர்சல், எவ்ரி ஒன் ஹேஸ் டு லேர்ன். ஸோ உங்கள் மூலியமாக எல்லாருமே பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் கைண்ட்லி ஷேர் இட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.